99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த மில்லினியர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 25. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். த மில்லினியர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம். ரொம்ப கடினமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்மளை துன்புறுத்த மாட்டாங்க. ரொம்ப இயல்பான வார்த்தைகளால் இயல்பான விஷயங்கள் மூலமா எப்படி மில்லினியர் ஆகிறது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வே பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஒரு சிட்டி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சென்னை, மதுரை, கோவை, அந்த மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு ரிசர்ச் நடத்துறாங்க. இந்த சிட்டில மொத்தம் இது வரைக்கும் எவ்வளவு லட்சாதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு செக் பண்றாங்க. அதாவது எந்த கடனுமே இல்லாம ஒரு பேங்க்லயோ கையிலயோ ஒரு சில லட்சங்களா சேமிப்புகள் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போ இது வரைக்கும் இந்த நகரத்துல தோராயமா ஒரு 10 லட்சம் லட்சாதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதன் பிறகு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி இந்த நகரத்துல எத்தனை லட்சம் லட்சாதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. அப்போ 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் லட்சாதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. 2 லட்சம் புது லட்சாதிபதிகள் அந்த நகரத்துக்கு வந்திருக்காங்க. சரி, கடந்த 5 வருஷத்துக்குள்ள இவங்க எப்படி லட்சாதிபதியா மாறினாங்க அப்படின்னு அந்த 2 லட்சம், அந்த புது 2 லட்சம் லட்சாதிபதிகள் நபர்களை மட்டும் பிரிச்செடுத்து அவங்க கிட்ட ஒரு ஆய்வு நடத்துறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க லட்சாதிபதியா இல்ல, ஆனா இந்த 5 வருஷத்துல நீங்க எப்படி லட்சாதிபதியா மாறினீங்க? உங்களுக்கு சம்பளம் கூடிருச்சா? இல்ல நீங்க ஒரு செகண்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணீங்களா? எதனால இந்த 5 வருஷத்துல நீங்க லட்சாதிபதியா மாறினீங்க அப்படின்னு ஆய்வு நடத்தினதுல பெரும்பான்மையான மக்களுக்கு பெருசா சம்பளம் ஒன்றும் கூடல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே சம்பளம் தான் இப்பயும் வாங்கிட்டு இருந்தாங்க. வேணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கின சம்பளத்துல இருந்து ஒரு 10% முதல் 20% வரை கூட வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எப்படி உங்களால லட்சாதிபதியா மாற முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சொன்ன பதில் என்னன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப சிக்கனமா வாழ்ந்திருக்காங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்திருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாழக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் சேமிப்புக்கு அப்படின்னு முதல்லயே ஒரு தொகையை எடுத்து வைக்கக்கூடியவங்களாகவும் அந்த சேமிப்பை ஒரு மாதம் கூட தவறாமல் செய்பவர்களாகவும் இருக்காங்க. ஒரு சீட்டு போடுறது, இல்ல நகை சீட்டு கட்டுறது, இல்ல ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் தங்க நகையை வாங்கி வைக்கிறது, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP போடுறது, இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல 5 கம்பெனியோட ஷேரை 5 ஷேரா ஒவ்வொரு மாசமும் வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி தொடர்ச்சியான சேமிக்கக்கூடிய பழக்கங்களை வச்சிருக்காங்க. இதனாலதான் நான் லட்சாதிபதியா மாறினேன் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கனமும் தொடர் சேமிப்பும் தான் என்னை லட்சாதிபதியா மாத்திருக்கு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரியும் சொல்லுது. The more millionaires achieve and maintain their wealth not by earning extraordinary high incomes, but by consistently living frugally and saving diligently. பெரும்பான்மையான பணக்காரர்கள் அதிக வருமானம் ஈட்டுவதன் மூலம் மட்டுமே பணக்காரர்கள் ஆவதில்லை. தொடர்ந்து சிக்கனமாக வாழ்வதன் மூலமும் தொடர்ந்து சேமிப்பதன் மூலமும் தங்கள் செல்வத்தை அடைகிறார்கள். பொதுவாகவே இப்போ நம்ம பணக்காரனாகணும், லட்சாதிபதியா மாறணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க, உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பது எப்படி அப்படின்னு யோசிங்க, அதுக்காக நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க இப்ப என்ன லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அதே லைஃப் மூலமா கூட உங்களால பணக்காரன் ஆக முடியும். ஆனால் நீங்க சிக்கனமா இருக்கணும். மாசம் ஒரு தொகையை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிருக்கணும். அந்த சேமிக்கக்கூடிய தொகையை சரியான இடத்துல முதலீடு பண்ணிருக்கணும். அப்போ 5 வருஷத்துல அந்த சேமிக்கக்கூடிய தொகை ஒரு நல்ல பணமா மாறி உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த சேமிப்பும் முதலீடும் உன்னை லட்சாதிபதியா மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. த மில்லினியர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 1996ல 26 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த புத்தகம். ஆனா இந்த புத்தகத்துல இந்த கருத்தை ஃபாலோ பண்ணி உண்மைக்குமே நிறைய பேர் லட்சாதிபதியா மாறி இருக்காங்களாம். இந்த புத்தகத்தோட சில ரீசன்ட் எடிஷன்ல இந்த விஷயத்தை அவங்க சேர்த்திருக்காங்க. நீங்க லட்சாதிபதியா மாற கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அதிக வருமானத்தை ஈட்டணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்க லைஃப் எப்படி இருக்கோ அடுத்த 5 வருஷத்துக்கு நான் இதே மாதிரி ஒரு லைஃப் தான் வாழ போறேன். ஆடம்பரமான எந்த பொருட்களையும் வாங்க மாட்டேன், தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டேன்,
பட்ஜெட் போட்டு வாழ்வேன், ₹1 செலவழிச்சாலும் அதற்கு கணக்கு வச்சிருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து சிக்கனமாகவும் தொடர்ந்து சேமிக்கவும் கத்துட்டீங்க அப்படின்னா 5 வருஷத்துல நீங்க லட்சாதிபதியா மாறலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனை அடைச்சு நீங்க சந்தோஷமா வாழலாம். அதற்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க எந்த ஒரு தேவையில்லாத செலவும் பண்ணக்கூடாது, சிக்கனமா இருக்கணும், தொடர்ந்து சேமிக்கணும். அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி சொல்லுது. The more millionaires achieve and maintain their wealth not by earning extraordinary high income but by consistently living frugally and saving diligently. பெரும்பான்மையான பணக்காரர்கள் அதிக வருமானம் ஈட்டுவதன் மூலம் மட்டுமே பணக்காரர்கள் ஆவதில்லை, தொடர்ந்து சிக்கனமாக வாழ்வதன் மூலமும் தொடர்ந்து சேமிப்பதன் மூலமும் தங்கள் செல்வத்தை அடைகிறார்கள். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 25. இதற்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இது வரைக்கும் நான் பண்ணது 25 எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் எது அப்படின்னா எபிசோட் நம்பர் 17, எண்ணங்களை மேம்படுத்துகள் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோவா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல எந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த எபிசோட் நம்பர் 17 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் பல நல்ல புத்தகங்கள்ல உள்ள நல்ல கருத்துக்கள், அந்த புத்தகத்தில் உள்ள ஒரே ஒரு முக்கியமான வரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.